அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மக்கள் சேவை, மக்களால் மக்களுக்காக. மக்கள் சேவை நிகழ்ச்சியின் துணைப்பொருளாக இருப்பது மக்களை தெளிவுபடுத்துவதனூடாக அல்லது விழிப்புணர்வு ஊட்டுவதன் மூலமாகத்தான் பிரச்சனைகளுக்கான தீர்வை காணலாம். அது ஒரு சேவையாக இருக்கலாம், அல்லது சாதாரண விடயமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது தேசிய பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மக்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். மக்கள் அந்த தீர்வை நோக்கி பயணிப்பதற்காக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரமே நிரந்தரமான உறுதியான தீர்வை அடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் அதற்கு பொருத்தமான ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். சமீப காலமாக அதிகமாக பேசப்படுகின்ற இமாலய பிரகடனம் என்ற ஒரு பிரகடனத்தை வெளியிட்டு சகல தரப்பினரையும் சந்தித்து ஒரு புதிய முயற்சியை ஆரம்பித்திருக்கின்ற உலகத் தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் அவரோடு இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சி. இப்போது அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்திகளில் இந்த இமாலயா பிரகடனம், இந்த இமாலயா பிரகடனம் பற்றியும் அதன் உள்நோக்கம் பற்றியும் அதன் உள்ளடக்கம் பற்றியும் சுருக்கமாக அதன் பின்னணி பற்றி தெரிந்து கொண்டு நிகழ்ச்சிக்குள் விரிவாக செல்லலாம். நிச்சயமாக சரித்திரத்தில் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் பிரச்சனை பண்டா செல்வா டாட்லி சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், விடுதலை புலிகளுடன் 13ஆம் திருத்தச் சட்டம் போன்ற தீர்வுகளை அவ்வப்போது இருந்த தலைவர்கள் கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்தது பௌத்த பிக்குமார்கள். கடந்த வருடம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக தான் அமல் செய்ய போகின்ற என்று சொன்னபோது 1000 பிக்குமார்கள் ஒன்று சேர்ந்து வீதியில் இறங்கி அதை நிறுத்தினார்கள். அதே போல் பௌத்த மக்களின் பக்கத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களை பொறுத்தவரையில் புலம்பெயர் தமிழ் மக்கள் இலங்கையில் ஒரு நிதானமான தீர்வு வருவதற்கோ நிரந்தரமான தீர்வு வருவதற்கோ அல்லது இலங்கையில் அமைதி நிலவுவதை எதிர்த்து போராடுவதாக அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய பயம். நாங்கள் பார்த்தோம் 2 எதிர்சக்திகளையும் பௌத்த குருமார்களையும் புலம்பெயர் தமிழ் மக்களையும் ஒன்று சேர்த்து என்ன பிரச்சனை என்றதுக்கு தீர்வு அவர்களுக்கு கொண்டு வர முடியும் என்றால் அதை தொடர்ந்து என்ன செய்யலாம் என்று பார்ப்பதற்காக நேபாள் நாட்டில் நாகர்கோட் என்ற நகரில் ஒரு சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருந்தோம். அந்த சந்திப்பின் போது முதல் அரை நாள் அவர்களுக்கு இருந்த பயங்களையும் சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தினோம். அதைத் தொடர்ந்து 4 நாள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இமாலய பிரகடனம் என்ற விடயத்தை உருவாக்கினோம். இது எந்த கால பகுதியில் நடந்தது? உள்ளடக்கத்தை சுருக்கமாக 6 அம்சங்கள் இருப்பதாக அறிகின்றோம். அது சம்பந்தமாக சுருக்கமாக விஷயம். ஏப்ரல் மாதம் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் நடைபெற்றது. இதில் இருப்பது ஒரு வரையறை என்றே கூற வேண்டும். இது குறிப்பாக இலங்கையில் உள்ள மக்களின் தமிழ் மக்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள், சிங்களவர்கள் எல்லாருக்கும் இருக்கும் பிரச்சனைகளையும் இனங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் ஒன்று திரட்டி அதில் எப்படியான வரையறைக்குள் வேலை செய்யலாம், மக்களுடன் சேர்ந்து வேலை செய்யலாம் என்றதை வரையறைப்படுத்துவதுதான் இந்த பிரகடனம். இதில் இருப்பது இதுதான் முடிவு என்று சொல்லவில்லை. இதை மக்களிடம் கொண்டு சேர்த்து அவர்களுடைய கருத்தை வேண்டி இதை மாற்றி அமைக்கிறதுக்கும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் தற்சமயம் மதகுருமார்கள் 4 பீடங்களினுடைய மதகுருமார்களும் மல்வத்த, அஸ்கிரிய, அமரபுர, ராமநிகாய பீடங்களுடைய மதகுருமார்களும் உலகத் தமிழர் பேரவையும் சேர்ந்து அமைத்தது தான் இந்த பிரகடனம். இதை இனி இலங்கையர்கள் மாற்றி அனுப்ப போகிறார்கள் என்றால் அதை ஏற்படி செய்யலாம். இதில் உலகத் தமிழர் பேரவையோடு சேர்ந்து பயணிக்கின்ற இலங்கைக்கான சிறந்த இலங்கைக்கான சங்க அமைப்பினர் இவர்களுடனான தொடர்பு, இவர்களுடனான கலந்துரையாடல் எந்த ஆழமாக நடைபெற்றது? என்னென்ன விடயங்கள் இவர்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய பங்களிப்பும் எவ்வாறு இணைந்தது? அந்த அமைப்பினுடைய சேனாதிபதி அசஜி அகமதுரு உலகத் தமிழர் பேரவை முதல் தரமாக உருவாக்கப்பட்ட சமயத்தில் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பிப்ரவரி மாதம் 2010ஆம் ஆண்டு போர் முடிந்த தருணத்தில் உருவாக்கிய போது அசஜி அகமதுரு அதை வாழ்த்துவதற்காக வந்திருந்தார். அவரும் இந்த பௌத்த குருமார்களுடைய பிரதிநிதிகளில் சேர்ந்திருந்தவர். அவர் அமரபுர பீடத்தை சேர்ந்தவர். அதுபோல் இப்போ ஜனாதிபதியுடன் சந்திப்பில் பார்த்திருந்தோம். ஒருபுறமாக பௌத்த பிக்குமார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், மறுபுறமாக உலகத் தமிழர் பேரவை அமைந்திருக்கின்றது. தமிழர்கள் சார்பான ஒரு பிரச்சனை பற்றி பேசுவதற்காகவும் அது சம்பந்தமான கலந்துரையாடலுக்காகவும் ஜனாதிபதி சந்திக்கின்றீர்கள். தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லாமல்
ஒரு சிவில் அமைப்பாக யார் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது, அல்லது எந்த அடிப்படையில் நீங்கள் அங்கே அமர்ந்து பேசுகின்றீர்கள்? அதை தமிழ் மக்களுடைய பிரச்சனையை மட்டும் பேசவில்லை, அதற்காக உருவான ஒரு பிரகடனமும் அல்ல. நான் சொன்னது போல தமிழ் மக்களுடைய பிரச்சனையும் அதில் இருக்கின்றது, உள்ளடக்கி இருக்கிறது. இலங்கையுடைய பொருளாதார பிரச்சனை உள்ளடக்கி இருக்கிறது. இலங்கையுடைய வெளிவிவகார கொள்கையை பற்றி உள்ளடக்கி இருக்கின்றது. பல விடயங்களையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. ஆகவே அந்த பிரகடனத்தை தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான பிரகடனம் என்று கூறுவது அதை குறுவுபடுத்துவதாக இருக்கும். மற்ற கேள்வி, நீங்கள் யார், ஏன் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தணும் என்று. யாராவது இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால், 75 வருட கால சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால், தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி திரு செல்வநாயகம், திரு ஜிஜி பொன்னம்பலம், திரு அமிர்தலிங்கம், திரு சிவசிவசிதம்பரம், விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவரான பிரபாகரன், அதைத் தொடர்ந்து திரு சம்பந்தன் போன்றவர்கள் பலர் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்டு. அந்த பிரதிநிதிகள் கூடி ஒருபோதும் இந்த பௌத்த குருமார்களே அணுகியதாக இல்லை பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு. இலங்கை என்பது ஒரு மதம் சார்ந்த கலாச்சாரம் கொண்ட நாடு. அதில் பல மதங்கள் இருக்கின்றன. தென் இலங்கையில், குறிப்பாக தென் இலங்கையில் சிங்கள பௌத்தர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள். அவர்களும் மதம் சார்ந்தவர்கள். அந்த மதத்தின் உயர் பீடத்தில் இருப்பவர்கள் மல்வத்த, அஸ்கிரிய, அமரபுர, ராமநிகாய பீடத்தை உரியவர்கள். ஒரு பிரச்சனை இருக்குது, அதுவும் ஒரு தமிழர்களுக்கு உரித்தான பிரச்சனை ஒன்று இருக்கிறது. பெரும்பான்மையினரோடு தான் அந்த பிரச்சனை. அந்த பெரும்பான்மையோட சமயம் பௌத்த மதம். அதற்கான அந்த பௌத்த மத பீடங்களை காப்பவர்களாக இந்த அஸ்கிரிய, மல்வத்த போன்ற பீட அதிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று இந்த பிரச்சனையை கூறி அதற்கான தீர்வை கொண்டு வருவதற்கு உதவி செய்யலாமா என்ற கலந்துரையாடலை நாங்கள் 75 வருடங்களுக்கு முதல் செய்திருக்கலாம். 75 வருட காலமாக செய்யவில்லை. இப்பொழுது யார் செய்தால் என்ன? இப்போ நடைபெறுகின்றது. நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் தான் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்று. நாங்களும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். நாங்கள் மட்டும்தான் என்று நாங்கள் கூறவில்லை. உலகத் தமிழர் பேரவை நீங்கள் குறிப்பிட்டது போல இலங்கையின் பல விடயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும், எங்களை பொறுத்தவரையும் கூட, தமிழ் மக்களை பொறுத்தவரையும், இலங்கையை பொறுத்த உலகத் தமிழர் பேரவை என்று நீங்கள் வருகின்ற போது தமிழ் மக்களுடைய பிரச்சனை பிரதானமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட ஏனைய பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் இதன் அடிப்படையாக இருந்தாலும் கூட உண்மையிலே தேசிய பிரச்சனையின் பிரதான பிரச்சனை இலங்கையினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிகோல் இருக்குது. ஆகவே அந்த பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற போது அது வாத பிரதிவாதங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் கூட இவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு பாரியளவான விடயங்களை நீங்கள் கையாளுகின்றீர்கள். தமிழ் தலைவர்களோடு, தமிழ் சிவில் அமைப்பினரோடு, ஊடகங்களோடு ஒரு விதமான கலந்துரையாடல் முன்னால் ஓவர் நைட் வந்து இதை செய்தது போல் இருக்கிறது. அவ்வாறான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும். நிச்சயமா. ஏன் இதை ரகசியமாக வைத்திருந்தீர்கள்? ரகசியமாக வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இப்படியானதை நான் கூறியது போல 75 வருட காலமாக செய்யாத ஒரு விடயம். ஒரு நாட்டில் மக்களிடையே சென்று மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக மக்களுடன் கலந்துரையாட போகின்றோம் என்ற அடிப்படை கொண்ட ஒரு வேலை திட்டத்தை செய்யும் பொழுது அதற்கான சில வழிமுறைகள், விதிமுறைகள், கஸ்டம் இருக்கின்றது. அதில் சட்டங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் மீறி நாங்கள் திடீரென்று வந்து கூறியிருந்தால் இப்படியான ஒரு வேலை திட்டத்தை செய்ய போகின்றோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அதுவும் புலம்பெயர் அமைப்புகளுக்கு, தமிழர்களுக்கு மல்வத்த மகாநாயக்க தேரோவும் அல்சிரிய மகாநாயக்க தேரோவும் ஒரே நாளில் தங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு தருவார்கள் என்று அப்படி சரித்திரமே இல்லை. ஆகவே அதோடு ஒரு பக்கம் அல்ல, புலம்பெயர் தமிழ் மக்களோ, தமிழ் மக்கள் மட்டுமில்லை. இந்த பிரகடனத்தில் சிங்கள பௌத்தர்களும் அதில் உள்ளடக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கின்றது. பலதரப்பட்ட கருத்துகளும் இருக்கின்றன சிங்கள பௌத்த மக்களிடமே. ஆகவே இந்த பிரகடனத்தை உருவாக்கி அதன் பின்னராக அவற்றை அந்தந்த பீட அதிபதிகளுடன் பேசி அவர்களுடைய ஒரு உயர்மட்ட ஆதரவையும் பெற்று அதன் பின்னர் ஜனாதிபதியை சந்தித்தால்தான் நாட்டில் ஏதாவது செய்யலாம். சட்டத்தை மீறியதாக வந்துவிடும். ஜனாதிபதியை சந்திப்பதற்கு 8 மாதம் எடுத்தது அவர் எங்களுக்கு ஒரு டேட்டை தருவதற்கு, தேதியை தருவதற்கு. அந்த 8 மாதமும் நாங்கள் இதை கட்டி காத்தது ஒரு பெரிய விடயமாக தான் நான் பார்க்கின்றேன். இல்லாவிட்டால் இந்த 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 இப்போ நடைபெறும் நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் எத்தனை பிரமுகர்களை, முக்கியஸ்தர்களை
நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு முதலே நாங்கள் அதை வெளிவிட்டிருந்தால் இவர்களெல்லாம் தந்திருக்க மாட்டார்கள். அதுதான் காரணம். இது ஒரு விதமான ஒரு நோக்கமும் இல்லை. அத்துடன் இப்போ நாங்கள் சந்திக்கிறார்களை பார்த்தீர்கள் என்றால் சகல மட்டங்களிலும், சமூக, அரசியல், பொருளாதார மட்டங்களிலும் உள்ள சகல தமிழ், சிங்களம் போன்ற பாகுபாடு இல்லாமல், மத பாகுபாடு இல்லாமல், இனங்களை, கூட்டங்களை, தொகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களுடன் நாங்கள் சந்தித்து பேசுகின்றோம். இந்த பிரகடனத்தை அவர்களுக்கும் கொடுத்து அவருடைய அபிப்பிராயத்தையும் கேட்கின்றோம். காரணம் என்ன? ஒரு வெளிப்படைத்தன்மையை காட்ட வேண்டும், வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்றால் மக்களிடம் கொண்டு செல்லப் போகின்றோம். அதை அரசியல்வாதிகளை தவிர்த்து செல்லப் போகின்றோம். மதகுருமார்கள் மூலமாக கொண்டு செல்லப் போகின்றோம். சகல அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லிவிட்டு பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்தித்து அவர்களுக்கும் அதை தெளிவுபடுத்திவிட்டு மக்களிடம் செல்ல போகின்றோம். ஒரு நிமிஷம். ஏனென்றால் இதை இப்படியான விமர்சனம் செய்வார்கள். இது ஒரு இந்திய புலனாய்வினுடைய வேலை திட்டம், அல்லது அமெரிக்காவினுடைய வேலை திட்டம், அல்லது புலம்பெயர் அமைப்பினுடைய வேலை திட்டம். அப்படியான அந்த விமர்சனத்தை குறைப்பதற்காக, இது ஒரு வெளிப்படைத்தன்மையாக செய்வதற்காகத்தான் முதல் கட்டமாக ஜனாதிபதியை சந்தித்துவிட்டு மல்வத்த மகாநாயக்க தேரோவையும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரோவையும் கண்டுவிட்டு உடனடியாக அதை ஒரு ஊடக மாநாட்டை நடத்தி அதில் பிரசுரித்திருக்கின்றோம். பலரையும் சந்திக்கின்றோம் தொடர்ந்து. Thank you for that elaborative explanation of what steps you are taking. Here in this declaration we have kind of captured the key issues that face Sri Lanka as a framework. So it's only a starting of a process. What we plan to do is to create national conversation, national discussion between people to people at all levels, be it religious, be it social structure, be it ethnicity, be it language, without barrier, to have a national conversation about these issues, without party affiliation. So to make it very clear and be transparent, we have also meetings with the party leaders, in addition to meeting all religious groups when we are here. There is a meeting set up by the speaker at the parliament and invited all the members of parliament, so that nobody can come and say we didn't know about it. In that process, as you explained, for us to take it to the next level and to help push this through, what is that you expect from this national conversation, how it should progress? What do you expect from this process, and whether you are supportive and whether you could make some pronouncements in such a way that people see the president is backing this national conversation to move forward. I don't know the dynamics, I don't know the timing, because there are elections and all of that considered. We'd like to hear from you how you think this can move. No, my support is there for your venture. First, it's good that you are going in and meeting with all the political party leaders. I think that's a dialogue that you all have to keep up. And outside the political parties, there will be other organizations also which want to be heard. I think you should do that. Far as I am concerned, the support is there. Only I have to decide what is the appropriate time to make a statement. It may be better for you all first to go and speak to them. And let us get this process, so by January or February, we can have something concrete. Thank you, President. We are quite impressed with the activities you are taking at a difficult time. We look at this time as a historic time in terms of the economic changes you are trying to make, and the country is in a difficult shape, and also the national question and addressing the ethnic problem. So this is something both coming at the same time, and sometimes it's easy to look at these things as a package together. And so we think this is a historic time, and for a president, it's a legacy for the future, where the economic problem is overcome, whether the ethnic problem is overcome. So in that, from a diaspora perspective, there generally seems to be, there is always a little negative noise, always comes, lack of confidence. So we would like some bit more like a confidence building measures. 13th Amendment, when you came up with that statement, we were really impressed with that. Yeah, so some positive statements, some positive confidence building measures, which will help us with this initiative. We value this initiative because this is probably the first time in a structured way Tamil community
people and the venerable monks are interacting together. I don't think this ever happened before. So we value this initiative very highly. We are thankful for the monks. And so we expect the support of the leadership and some confidence building measures. 13th Amendment is definitely one of them, that will remove some of the negative noises coming out of it and help us with this process in the diaspora and in the Tamil community. The process we are going to do to enhance the people about the declaration and the matters in that declaration, in our part, the Sri Lankan monks are going to hold to form the interfaith committees for each district, and through them we are going to enhance the people of that area. And the diaspora part, they are going to invite our monks to their countries and to meet the diaspora members, and we are going to have some dialogue with them. So this is, and tomorrow we are going to hold a joint press conference in Kandy, and after that we try to issue common press release. Yes. You have a lot of goodwill among the citizens of this country as well as outside in the Western world, and we are ready to partner with you and help in the economic development and also in the reconciliation. And we thank you for your bold statements on reconciliation. Thanks. මෙම ඓතිහාසික අවස්ථාව ඔබතුමාගේ කාලයේදීම අපට මේක දියත් කරන්න ලැබීම දෛවෝපගත සිද්ධියක් ලෙසයි අපි සැලකන්නේ. මොකද මේ අදහසේ ඉන්න, මේ ප්‍රතිපත්තියේ ඉන්න නායකතුමෙක් ගරු ජනාධිපතිතුමෙක් නිසා අපි බොහොමත්ම ස්තුතිවන්ත වෙනවා මේ අවස්ථාව අපි හැම දිනකටම ලබා දීම පිළිබඳව අපි දෙපාර්ශ්ව වෙනුවෙන්ම අපි ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. බොහොම ස්තුතියි. भवतु सब्ब मंगलं रक्षन्तु सब्ब जीविता सब्ब बुद्धानुभावेन सदा सुखी भवन्तु ते भवतु सब्ब मंगलं रक्षन्तु सब्ब जीविता सब्ब धम्मानुभावेन सदा सुखी भवन्तु ते. இலங்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற போது அல்லது சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற போது நன்மை தீமைகள் இங்கே வாழுகின்றவர்களுக்கு தான் இருக்கின்றன. புலம்பெயர்ந்த அமைப்புகள் நிச்சயமாக தேவை, அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம், எங்களுடைய அது மாற்று கருத்தில்லை. ஆனாலும் கூட இந்த தீர்வுகளாக இருக்கலாம், நீங்கள் எடுக்கின்ற நன்மை தீமை அவர்களோடு. ஆக அவர்களுடைய விமர்சனம் என்னவாக இருக்கிறது என்றால், தங்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற தலைவர்களோடும் நீங்கள் பேசவில்லை, தங்களை பிரதிநிதித்துவ சிவில் அமைப்புகளோடும் பேசவில்லை, மக்களோடும் பேசவில்லை, நேரடியாக நீங்கள் வந்து அங்கே இங்கே சந்தித்து விட்டு செல்கின்றீர்கள். அதே இடத்தில் இன்னும் ஒரு சந்தேகமும் இருக்கிறது. நீங்கள் உளவு பிரிவுகள் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள், மல்வத்த அஸ்கிரியர்கள் ஒரே நாள் சந்திப்பதில் சாத்தியமில்லை, ஜனாதிபதியை சந்திக்கின்றீர்கள், மூவரையும் அடுத்தடுத்து சந்திக்கிறீர்கள். ஆகவே அந்த சந்தேகங்கள் நிச்சயமா அதான் சொன்னேனே, ஏப்ரல் மாதத்தில் சந்தித்த பின் இங்கு வந்த மதகுருமார்கள் அஸ்கிரிய மல்வத்த மாநாயக்க தேர்வுகளை தாங்கள் சென்று சந்தித்தார்கள். இந்த பிரகடனத்தை பற்றி கலந்துரையாடினார்கள். அவர்களுடைய அங்கீகாரத்தை, அவருடைய ஆதரவை பெற்றார்கள். அதெல்லாம் பின்புறத்தில் நடைபெற்றது. மக்களிடம் சந்திக்கவில்லை, சிவில் சமூகத்தோடு சந்திக்கவில்லை, அரசியல்வாதிகளுடன் சந்திக்கவில்லை என்று கூறினார்கள். அதைத்தான் இப்பொழுது செய்கின்றோம். அதை வேறு விதமாக செய்வதற்கு வழி இல்லை. ஏனென்றால் ஜனாதிபதியை சந்திக்காமல், அதுவும் ஒரு புலம்பெயர் தமிழ் அமைப்பு இலங்கையில் வந்து அரசியல் கட்சிகளுடன் நாங்கள் இந்த வேலைத்திட்டத்தை செய்ய போகின்றோம், அதை மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம் என்று சொல்வது அப்படியான அது வழிமுறை சரியல்ல. முதலாவதாக ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும். பெரும்பான்மையான மதகுருமார்களுடன், குறிப்பாக மதகுருமார்களுடன் வேலை செய்வதனால் பெரும்பான்மையான இனத்தின் மதகுருமார்களை முதல் சந்தித்துவிட்டு யாழ்ப்பாணம் சென்று நல்ல ஆதீனத்தை, இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நல்ல ஆதீன குருக்களை சந்தித்தோம். யாழ்ப்பாண ஆயரை சந்தித்தோம். இன்று இங்கு முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முஸ்லிம் பள்ளிவாசல்களை ஒன்றுபடுத்திய குழு ஒன்றை ஜமயத்துல்லமா சந்தித்தோம். இப்பொழுது ஆயரை காடிநிலை சந்தித்து வருகின்றோம். சகலரும் காலையில் நிக்காய ராமன் நிக்காய பீடத்தின் தலைமை குருவையும் சந்தித்திருந்தோம். இவர்கள் எல்லோரும் கூறுவது இது ஒரு நல்ல விடயம்,
இதை ஏன் இவ்வளவு நாளும் செய்யவில்லை என்று எங்களுக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் இதை செய்ய வழிகிட்டதுக்கு இந்த புத்தகுருமார்களும் நீங்களும் ஒன்றிணைந்து இதை செய்ய வழிகிடுவது ஒரு நல்ல விடயம், நாட்டிற்கான விடயம், மக்களுக்கான விடயம். அரசியல்வாதிகளை தவிர்த்து இதை மக்களுடன் சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வுகளை கொண்டு வாருங்கள், இதை நாங்கள் வாழ்த்துகின்றோம் என்று மல்வத்த மகாநாயக்க தேரோ தானே பிரித்தோதி இதை வாழ்த்தி அனுப்புகிறேன் என்று சொல்லினார். பொதுவாக அதிபீடத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு கீழ்மட்டங்களில் இருப்பவர்களைத்தான் பிரித்தோத சொல்வார்கள். அவர் தானே ஓதி இதை வழிநடத்தி வைத்தார். இப்பொழுது சந்தித்த கார்டினல் கூறினார், முழுமையான தன்னுடைய ஆதரவு இருக்கின்றது, பிஷப் கான்ஃபரன்ஸினுடைய ஆதரவை தான் பெற்று தருவதாகவும் உறுதியளித்தார். அப்படியெல்லாம் இப்படியான மதகுருமார்கள் கூறுவதற்கு காரணம் இல்லாமல் கூற மாட்டார்கள். அவர்களுக்கும் தெரியும் மக்களால் தான் இதை தீர்க்க முடியும். அரசியல் கட்சிகள் பாரபட்சம் பார்த்தோம் என்றால் அரசியல் கட்சிகள் மூலமாக அல்லது ஜனாதிபதி மூலமாக கூட செய்தால் கூட அது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு. அவர்களை எல்லாருக்கும் சொல்லிவிட்டு மக்களுடன் நேர ஏனைய மதகுருமார்களும் சேர்ந்து ஒன்றாக 25 மாவட்டத்துக்கும் சென்று இந்த நேஷனல் கான்வர்சேஷன், அதாவது தேசிய பேச்சுவார்த்தைகளை அவ்வளவு மாவட்டங்களில் செய்து அதில் வரும் பெரும்பான்மையான கருத்தை வெளிக்கொண்டு வருவதுதான் இதன் நோக்கம். Common ground here, because otherwise the antagonism, the sort of mischievous throwing around of words creates discomfort and feeds into ultimately really bad outcomes. Our political leaders and political parties used racism, used nationalism for political projects from all sides. I think we have to acknowledge that and we have to be able to move beyond that. And these kinds of citizen engagements are useful. Very well. Venerable Kaluban also knows very well. So I sometimes belong to the minority in the majority when I talk about when it comes to evolution. My position personally on the 13th Amendment has been very clear. I perhaps take a little bit of a different perspective. I think when we all start talking, we say, he was my best friend, we grew up together and all that. There's no issue with living in the country, but the issue is about he is sharing political content. So I think we can't say that the top-down approach has failed. We have to keep implementing the top-down approach while building the bottom-up approach also. And I think of course, as a member of the provincial council, I believe in the devolution. පොදු ජනතාවගේ ප්‍රශ්නය විසඳන්න ඕනේ. අර මග එකට එකතු වෙලා වැඩ කරන්නේ ප්‍රධාන භාෂාව තමයි කමියුනිකේෂන්. ඒකට සිංහලයට දෙවරු කරන්නේ නැත්තේ. ඒකනේ සැබෑ ප්‍රශ්නේ. මොනවා කරත් වැඩක් නැහැ නේ. අස සහෝදරත්වයෙන් කරන්නේ මේ 100%කට උගන 107යි තාම ඉංග්‍රීසි භාෂාව ඉගෙනගෙන යාපනයට ගියම කාටවත් බෑ. දකුණට ගියම බෞද්ධයට බෑ. ඒක තමයි පළවෙනි අවශ්‍යතාවය කමියුනිකේෂන්. ඒතකොට ලෝක සාමය වෙනුවෙන් කටයුතු කරන අය සියලු දෙනා කරන්න ඕනේ මේ ප්‍රධාන භාෂාවත් අල්ලපු ගෙදර භාෂාව අපි ඉගෙන ගන්න ඕනේ. අපේ ඉස්කෝලේ උගන්වන්නේ නැහැ. ඒක කරොත් එහෙම මේ ප්‍රශ්නේ 75ක් ඉවරයි. අපිට එකට එකතු වෙලා වැඩ කිරීම පිළිබඳ කිසිදු බාධාවක් නැහැ. ව්‍යවස්ථාවේ අවශ්‍යතාවයක් රටට නැහැ. I didn't come here to talk separatism. If I came here to talk separatism, I wouldn't have been in Nagarkot. I went to Nagarkot with my open mind, and we came out with a declaration which clearly says a united, undivided Sri Lanka. I'll leave it here. And we were brought up in prison quarters, and I still have the Tamil and the Muslim friends, and we live like brothers, see. And during wartime, as I've been telling all the time, I have given blood to the Tamil people. So that's why I told you that genuine, and you said that you. North and South. So go before the people, present your proposal, what you are trying to do, why you think it is going to help this country at this time. Have everything ready, don't let the grass grow under your feet. That actual resilience of step along the way, and not to take anything for granted. The third and last point is, it's a good thing that you have started at this time. They want to have some dialogue with the Buddhist monks.
because they told we had many discussions and dialogues with all over the world, with international community, but they never met Buddhist monk. So that was their fault, they won't correct it. So Visakha informed me and I discussed with our Buddhist monks and we opened this initiation. After a series of Zoom meetings, we went to Nepal, Nagarkot, and we had crucial discussion, 5 days. We expressed our own fears, grievances and aspirations from both parts, and finally opened this forum for the Father Emmanuel and the Southern Part people. So at the same time, that equality. So it was new to us from his mouth. இந்த பயணத்தில் உலக தமிழர் பேரவையினுடைய வகிபாகம் பாத்திரம் என்னவாக இருக்குது? உருவாக்கியதே உலக தமிழர் பேரவை தான். இது இந்த 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 மதகுருமாரை சந்திக்க வேண்டும் என்பது பலகால ஆசை. அதை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை, பல காலமாக எடுத்துவிட்டது. இருந்தபோதும் இப்பொழுது முடிந்தது. முடிந்தது மட்டுமல்ல, 4 பீட மதகுருமாரையும் ஒன்று இணைக்க முடிந்தது. அதைவிட அஸ்கிரிய மகாநாயக்க தேர்வையும் மல்வத்த மகாநாயக்க தேர்வையும் ஒன்றாக அடுத்தடுத்தாக சந்திக்கக்கூடியதாக வந்தது. இதெல்லாம் பொதுவாக நடைபெற விடயம் அல்ல, சந்தேகம் வருவதற்கும் சாத்தியம் உண்டு. உங்களுடைய வகிபாகம் என்று நான் கேட்டது, நீங்கள் தேசிய கலந்துரையாடலை ஆரம்பிக்கின்றீர்கள், உலக தமிழர் பேரவை, இதன் பாத்திரம் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, என்னென்ன மாதிரியான விடயங்களை செய்ய போகின்றீர்கள் உலக தமிழர் பேரவையாக? உலக தமிழர் பேரவையாக இதை ஆதரித்து இதற்கான தேவையான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இது இலங்கையில் உள்ள இலங்கை மக்களுடைய பிரச்சனை, தமிழர்கள் இங்கு வாழும் தமிழர்களுடைய பிரச்சனை, புலம்பெயர் வாழும் தமிழர்களுடைய பிரச்சனை அல்ல. ஆகவே இங்குள்ள மக்களுக்கான ஒரு தீர்வை இங்குள்ள மக்களே கொண்டு வருவார்கள் என்றால் அதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அப்படியான ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு வழிவாகத்தை ஒரு வழியை செய்து கொடுப்பதற்காகத்தான் இந்த வேலை திட்டம் உருவாகி இருக்கின்றது. உங்களை பற்றி இன்னும் ஒரு விமர்சனம், உலகத்தமிழர் பேரவை என்பது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இது சம்பந்தமாக நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கின்றீர்கள், அவ்வளவு பெரிய அமைப்பல்லை, அதற்கு புலம்பெயர் தமிழர்களிலே அவ்வளவு ஆதரவில்லை, இவர்கள் எப்படி பிரதிநிதித்துவப்படுத்தி அரசாங்கத்தோடு இதனை பேசுகின்ற ஒரு நிலைக்கு வருகின்றார்கள்? அரசாங்கத்துடன் நாங்கள் பேசவில்லை, அரசாங்கத்துக்கு நாங்கள் இதை சொல்லியிருக்கின்றோம். ஏன் நாங்கள் செய்யணும், வேறு யாரும் செய்யலாம், யாரும் செய்யலாம், நாங்கள் கூறவில்லை, நாங்கள் தான் புலம்பெயர் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம் என்று. இந்த பிரகடனத்தில் கூட சொல்லியிருக்கின்றோம். இந்த பிரகடனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மற்றைய புலம்பெயர் அமைப்புகளையும் மற்றைய புலம்பெயர் மக்களையும் ஒன்று கொண்டு வருவதற்கு அடுத்த கட்டமாக மதகுருமார்களை அவ்வளவு நாடுகளில் பெரும்பான்மையான புலம்பெயர் தமிழ் மக்கள் இருக்கும் நாடுகளுக்கு வரவழைத்து மதகுருமார்களை நேரடியாக இந்த அமைப்புகளையும் இந்த மக்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளை செய்து கொடுக்க போகின்றோம். ஏனென்றால் சகலரும் இதில் பங்கெடுக்க வேண்டும். அத்துடன் புலம்பெயர் தமிழ் மக்களில் 1 மில்லியன் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று கூறுவோமே, அதில் அரசியலில் ஈடுபடுபவர்கள், அதுவும் வெளிப்படையாக அரசியலில் ஈடுபடுபவர்கள் ஒரு சிறுபான்மையினர், 1000 கூடி சொல்ல முடியாது. அந்த 1000-ல் ஒரு அமைப்பு தான் உலக தமிழர் பேரவை. 1 மில்லியன் தமிழ் மக்களில் 1000 பேருக்கு குறைவாகத்தான் அரசியலில் இருக்கின்றார்கள். மிச்ச தமிழ் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அமைதியான தமிழ் மக்கள், அவர்களுக்கும் இங்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்ற அவா இருக்கின்றது. ஆகவே ஒரு முறையான வழியில் சென்று வெளிப்படைத்தன்மையுடன் வெளிப்படையாக ஒரு தீர்வை மக்கள் மூலமாக, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மூலமாக கொண்டு வர முடியும் என்றால் அதை நிச்சயமாக அந்த பெரும்பான்மை புலம்பெயர் தமிழ் மக்கள் ஆதரிப்பார்கள் என்று திட்டத்தெளிவாக இருக்கின்றது. ஒரு தேர்தல் வரப்போகின்றது, மிக முக்கியமான தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் அடுத்த வருடம் வரப்போகின்றது, பொது தேர்தல் வரப்போகின்றது. ஏன் இந்த நேரத்தை தெரிவு செய்தீர்கள்? அப்படி இல்லை, அதான் கூறினேன், பல வருட காலமான ஒரு ஆசை இப்பொழுதுதான் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. உண்மையாக என்ன நடந்ததென்றால், செப்டம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு விசாகா தர்மதாஸ் பிரித்தானியாவுக்கு வந்திருந்தால் ஏதோ ஒரு வேலைக்கு செய்வதற்காக. அவள் எனக்கு பல காலமாக தெரிந்தபடியால் அவளுடன் இரவு போசனம் சாப்பிடுவதற்கு சென்று இந்த ஆசையை பற்றி பேசினேன். இந்த ஆசையை பற்றி பலருடன் பேசியிருக்கின்றேன், விசாகாவுடன் கூறினேன். விசாகா உடனடியாக தனக்கு தெரிந்த விக்குமாரனுடன் தான் பேசி இதை நடைமுறைப்படுத்தலாமா என்று கேட்டு கல்பான ஆமதுருடன் போய் பேசினாவாம். கல்பான ஆமதுரு அப்பொழுதுதான், அந்த வாரம்தான்
தானும் இப்படி ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு இதை எப்படி செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் அனுப்பினது போல விசாக்கா வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டான்னு சொன்னார். அப்போ தான் இந்த சமாதானமான பேரவையில் இருப்பதனால் அவரை சூழ உள்ள மற்ற மதகுருமாரையும் கேட்ட பொழுது அவர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள். ஆகவே மல்வத்த பீடத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி, அஸ்கிரிய பீடத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி, அமரபூர்வ பீடத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி, ராமனிகாய பீடத்தை பிரதிநிதித்துவப்படுத்த மதகுருமார்கள் ஒன்றிணைந்து வரக்கூடியதாக இருந்தது. அதுபோல் இப்போ நாங்கள் இந்த காலகட்டத்தை நாங்கள் தேர்ந்தவில்லை. இந்த காலகட்டமோ அடுத்த வருடமோ முன் வருடமோ எப்பொழுதும் இது சரிவரும் என்றால் அப்போது செய்திருப்போம். ஏன் ரணில் விக்ரமசிங்கே, நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவை நம்பி ஏமாறப் போகின்றீர்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கிடம் நாங்கள் இதுக்கு ஆதரவு தரங்காருங்கள் அல்லது உதவி செய்யுங்கள் என்று ஒரு விதமான கேள்வியும் கேட்கவில்லை. ரணில் விக்ரமசிங்கவை கண்டு சந்தித்ததன் முக்கிய காரணம் அவர் ஒரு கட்சியின் தலைவர், அத்துடன் அவர் ஜனாதிபதி. அதே போல மஹிந்த ராஜபக்ஷ இன்னொரு கட்சித் தலைவர், திரு சம்பந்தன் அவர்கள் இன்னொரு கட்சித் தலைவர், சஜித் பிரேமதாச கட்சித் தலைவர், அனுரகுமார டிசாநாயக்க இன்னொரு கட்சித் தலைவர், ஹக்கீம் கட்சித் தலைவர், மனோ கணேசன் கட்சித் தலைவர், ஜீவன் தொண்டமான் கட்சித் தலைவர், அப்படி சித்தார்த்தன் கட்சித் தலைவர், கஜேந்திர குமார், எல்லோரிடமும் நாங்கள் சந்திப்பதற்கான வேண்டுகோளை எடுத்திருக்கின்றோம். சிலர் தந்திருக்கிறார்கள், சிலர் தரவில்லை. அதில் குற்றமும் இல்லை. சிலருக்கு இதே திடீரென்று வந்து ஒரு புலம்பெயர் அமைப்பு எமக்கு நடக்கும் பிரச்சனையை பற்றி பேசுவதென்று, அதாவது அவர்களுடைய கருத்து. அதை நாங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணத்தான் வேண்டும். ஆனால் பலரும் தந்திருக்கின்றார்கள், பெரும்பான்மையான கட்சித் தலைவர்கள் தந்திருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தின் சபாநாயகர் எம்மை அழைத்து 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு கூட்டத்தை செவ்வாய்க்கிழமை சந்திருக்கின்றார். ஆகவே இது ஒரு வெளிப்படையான ஒரு வேலை திட்டம். இதில் ஒரு விதமான மறைந்த ஒரு நோக்கமும் இல்லை. இதை நாங்களும் செய்யவில்லை. இலங்கை வாழ் மதகுருமார்கள் இலங்கையில் உள்ள மக்களுடன் பேசி ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு வேலை திட்டம். இலங்கையில் இந்த மாதிரியான தீர்வு முயற்சிகள் பல காலமாக நடந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல தந்தை செல்வா ஒப்பந்தம், அதுபோல் அகிம்சை வழியிலான போராட்டங்கள், ஆயுத வழியிலான போராட்டங்கள், சமாதான பேச்சுவார்த்தைகள், அதன் பின்னராக தமிழ் தேசிய கூட்டமைப்பான பேச்சுவார்த்தைகள், எல்லாவற்றிலும் ஒரு கசப்பான அனுபவம் தமிழர் தரப்புக்கு அநேகமாக இருந்திருக்கின்றது. இப்போது கூட விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது, இந்த பிக்குமாரை நம்பி நாங்கள் எவ்வாறு இந்த விடயங்களை முன்னெடுப்பது, பௌத்த பிக்குமாரை நம்பலாமா, இப்படியான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. நிச்சயமாக நான் கூறினேனே, பௌத்த பிக்குமார்கள் தான் எப்பொழுது தீர்வு வந்தாலும் அதை நிறுத்தியவர்கள் பௌத்த பிக்குமார்கள். அப்போ அவர்களுடன் சேர்ந்து அவர்களிடம் கேட்க வேண்டாமா, என்ன பிரச்சனையப்பா, தமிழ் மக்களுக்கு தீர்வு வருவதற்கு அல்லது முஸ்லீம் மக்களுக்கு தீர்வு வருவதற்கு உங்களுடைய பிரச்சனை என்ன, அவர்களுடைய பயம் என்ன, அவர்களுடைய சந்தேகம் என்ன, அதை யாராவது கேட்டிருக்க வேண்டும். 75 வருடங்களுக்கு முதல் கேட்டிருக்க வேண்டிய விடயம் இப்பொழுதாவது நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவர் பதில்கள் சொன்னார்கள். நாங்களும் சேர்ந்து வேலை செய்கின்றோம் ஒரு நிரந்தர தீர்வு வருவதற்கு என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் ஒரு சிறப்பான விடயம் அல்லவா? அதை விமர்சிப்பதை விட இதற்கு ஆதரவு தந்து இதை ஊக்குவிக்க வேண்டாம். கொழும்பு 7 அமைந்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் இல்லத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. இதில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவுஃப் ஹக்கீம், எம்.ஏ. சுமந்திரன், இரா சாணக்கியன், ஆர் சம்பந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அத்துடன் பௌத்த தேரர்களும் இதில் இணைந்திருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் அவர்களை இன்று அவருடைய இல்லத்தில் சந்தித்திருந்தோம். இந்த சந்திப்பின் போது குறிப்பாக திரு சம்பந்தன் அவர்கள் கூறினார், மதகுருமாருக்கு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் எப்பயோ செய்திருக்க வேண்டும், பல வருடங்கள் பின்தங்கி இருக்கின்றோம், இதை இப்பொழுதாவது நீங்கள் செய்ய வழிகிட்டது ஒரு முக்கியமான விடயம், அதை நான் வரவேற்கிறேன் என்ற விடயத்தை கூறினார். இந்த மக்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கொண்டு வருவது என்பது ஒரு அடிப்படையான ஒரு நல்ல விடயம். இதன் மூலமாக அரசியல் யாப்பு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றால் அது ஒரு பெரிய வெற்றி. அதிகார பயிர்வு இங்கு முழுமையாக நடைபெறும் என்றால் நிச்சயமாக ஒரு சமாதானமான இலங்கையை உருவாக்கலாம் என்ற விடயத்தை கூறியிருந்தார்.
4 பௌத்த பீடாதிபதிகளும் இவர்களை சந்தித்து இந்த விடயம் சம்பந்தமாக உரையாடி தங்களுடைய இணக்கப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பாரிய திருப்புமுனை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த ஆவணத்திலே 2 விடயங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாட்டிலே அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது ஒற்றையாட்சி என்ற சொல்லை விடுத்துத்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுப்பு கூறல் செய்யப்பட வேண்டும் என்பதையும் இதிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே தமிழ் தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு என்று நாங்கள் இத்தனை வருடங்களாக முயன்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உலகத் தமிழர் பேரவையினர் சொன்னார்கள், பௌத்த குருமார்தான் நாட்டிலே ஒரு தீர்வு வருகிற போது எப்பொழுதும் அதை தடுத்தார்கள் என்று. அதே போல இப்பொழுது இலங்கையிலே வாழுகிற சிங்கள பௌத்த மக்களுடைய நினைப்பு என்னவென்றால் வெளிநாடுகளிலே வாழுகிற புலம்பெயர் தமிழர்கள் தான் நாட்டை பிரிக்க முயலுகிறார்கள் என்று. ஆகவே இந்த பரஸ்பர நம்பிக்கை இனத்தை மாற்றுவதற்கும் ஒரு உரையாடலை ஆரம்பிப்பதற்கும் இந்த ஆவணம் உதவியாக இருந்திருக்கிறது. இது அனைத்தினமும் ஒரு நல்லிணக்கத்தில் வாழணும். அதே மாதிரி முன்னால் நடந்த விஷயங்களுக்கு கட்டாயம் பொறுப்பெடுத்து ஆகணும். இப்போ இருக்கிற நிலைமையில் இன்னமும் இனவாதம் இருந்துச்சுன்னா அது நாட்டை முன்னால் கொண்டு போக முடியாது. ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணும்னு அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு இருந்தாங்க. இதில் கட்சி பேதம் எதுவுமே இல்லை. எதிர்காலத்தில் எல்லாருமே ஒரு ஒற்றுமையான நாட்டில் தான் வாழ பார்க்குறோமே தவிர பிரிவினை உள்ள நாட்டில் வாழ பார்க்கல. இது தமிழர்களோட நோக்கம் மட்டும் இல்லை, இலங்கையர் என்கிற அடிப்படையில் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து ஒன்றா முன்னேறும் தான் நினைக்கிறேன். இப்படியான ஒரு முயற்சி இந்த கட்டத்தில் முன்னெடுக்கப்படுவது வரவேற்கத்தக்கது. சிவில் சமூக மட்டத்திலிருந்து இணைப்பிரச்சினைக்கான தீர்வுகளை குறித்த ஒரு சிநேகபூர்வமான மனம் திறந்த கலந்துரையாடலின் அவசியம் இதனால் வலியுறுத்தப்படுவதோடு நிரந்தரமான தீர்வொன்றை எட்டுவதற்கான கீழ்மட்டத்திலிருந்து ஆரம்பிக்கின்ற ஒரு புதிய முயற்சியாக இதை நாங்கள் காண்கிறோம். இதை வரவேற்கிறோம். இது வெற்றியடைவதற்கான உதவி ஒத்தாசைகளை எங்களால் இயன்ற சந்தர்ப்பங்களில் வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். තුන්නිකායම වගකිව යුතු නායක හඳුරන් වහන්සේලා පිරිසක් හිමාලයා නාගකෝට්ටේදී සාකච්ඡා කළා ටැමිල් ඩයස්පෝරා එකේ නායකයොත් සමග. සතියක් පුරා සාකච්ඡා කරලා යම් එකඟතාවයකට ආවා. ඒ එකඟතාවයකට ආවේ මේ රටේ සාමය සහජීවනයේ තුලින් මේ රටේ ආර්ථික සංවර්ධනය නගා සිටුවීම සඳහා ටැමිල් ඩයස්පෝරායගේ පමණක් නොවේ ලක්ෂ 10ක් පමණ ශ්‍රී ලාංකිකයෝ පිටරටවල ඉන්නවා. ඒ වගේම සිංහල දෙමළ මුස්ලිම් හැමදෙනාම ඒ අයගේ සහයෝගය මේ ලංකාවේ සංවර්ධනය සඳහා ලබා ගන්න කොහොමද කියලා. ඒ පිළිබඳව කරුණු 6කින් යුක්ත ප්‍රඥප්තියක් අපි හැදුවා. දෙපාර්ශ්වයත් එක්ක සාකච්ඡා කරලා ඒවා අපේ මහානායක හඳුරන් වහන්සේලාට ජනාධිපතිතුමා ප්‍රධාන විපක්ෂ නායකතුමා ඇතුළු සියලු දේශපාලන පක්ෂ නායකයන්ට අපි මේ දිනවල හම්බෙලා සාකච්ඡා කරලා ඒක පැහැදිලි කරලා ලබා දෙනවා. ඒ වගේම අපි දෙගොල්ලොම එකතු වෙලා ඒකාබද්ධ ප්‍රකාශයක් අපේ අරමුණ මොකද්ද, අපි මතාර්ථය මොකද්ද, අපේ ඉදිරි වැඩපිළිවෙල මොකද්ද කියන යන පිළිබඳව ප්‍රකාශයක් අපි එළිදක්වලා තිබෙනවා. ඒක මාධ්‍යමගිනුත් මේ වෙනකොටත් මේ පළ වෙලා තිබෙනවා. බොහොම සිංහල ජනතාවගේ කියලා කියන්නේ හුඟක් කට්ටිය සිංහල ජනතාවනේ බෞද්ධ භික්ෂුන් වහන්සේලාගේ සහයෝගය ලබා ගන්න පුළුවන්ද කියන එක තමයි ප්‍රශ්නේ. ඒක පිළිබඳව දෙමළ ජනතාවගේ සැකයක් අවිශ්වාසයක් තිබුණා. අපි දෙමළ ජනතාව පිළිබඳව සැකයක් අවිශ්වාසයක් තිබුණා ඩයස්පෝරාව පිළිබඳව. ඒ සැකේ අවිශ්වාසය තුරන් කිරීම තුලින් තමයි සාම්‍ය සහජීවනය ඇති කරන්න පුළුවන් වෙන්නේ. දැන් අපි ගොඩක් දුරට එකතු වෙලා තිබෙනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා දිස්ත්‍රික්ක 25ෙම ආගමික නායකයෝ සහ සිවිල් සංවිධාන මේ පිළිබඳව දැනුවත් කරලා ඒ අයගේ අදහස් ලබාගෙන තවත් මේක සංවර්ධනය කරන්න මේ ප්‍රතිපත්ති මාලාව කැමති නම් සාකච්ඡා කරලා අපි සියලු ශ්‍රී ලාංකිකයන්ට ගැලපෙන කතිකාවක් අපි ඇති කරන්නයි බලාපොරොත්තු වෙන්නේ. හැබැයි මේ වෙනකොට නම් දැන් මේ කරුණුත් එක්ක ලොකු ප්‍රසාදයක් සියලු ආගමික නායකයන්ගේ ඇති වෙලා තිබෙනවා. ලොකු විශ්වාසයක් සියලු දේශපාලන පක්ෂ නායකයන්ගේ ඇති වෙලා තිබෙනවා. අපි හමුවීම තුලින් තමයි මේ හැම දෙයක්ම උනේ. හමු නොවීම වෙන වෙලා සිටීම තුලින් තමයි මේ වගේ සැකේ අවිශ්වාසය ඇති වෙලා තියෙන්නේ. ඒ නිසා මුලින් අපි දෙපාර්ශ්වයේ භික්ෂුන් වහන්සේලාත් ඩයස්පෝරාවත් එකතු වෙන්න මුල් දවස් දෙක තුන ඇතුළතත්
සැකයක් ඇති වුණා මේ නම් හාමුදුරන් වහන්සේලාත් එක්ක නම්මිශීලී වෙන්න පුළුවන්ද? ඒ වගේම අපට සැකයක් ඇති වුණා මේ දෙමළ ඩයස්පොරා එකත් එක්ක නම්මිශීලී වෙන්න පුළුවන්ද? මේ අය කැමති වෙයිද කියලා. නමුත් දෙගොල්ලෝ එකමුතු වෙලා දැන් එකම මතයකට එකම වැඩපිළිවෙලකට ඇවිල්ලා තිබෙනවා. ඒක ලොකු ජයග්‍රහණයක්. අපේ මාර්තු මාසයේ අපි පැවැත්වුවේ දැන් මාස 8ක් තුලදී මේ වගේ ලොකු අපේ කැපවීම තුලින් තමයි දෙපක්ෂම කැපවීම තුලින් තමයි මේ වගේ ප්‍රතිඵලයක් ඇති වෙලා තිබෙන්නේ. මම ආචාර්ය මාදම්පාගම අස්සජී අනුනායක හාමුදුරුවෝ මහා ලේකාධිකාරී ශ්‍රී ලංකා අමරපුර මහානිකායේ අඹගාපිටිය පාර්ශ්වය. சிறந்த இலங்கைக்கான சங்க அமைப்பினர் நீங்கள் இப்போது வெளிப்படையாக ஊடகங்களில் எல்லோரையும் சந்திக்கின்ற அமைப்புகளாக இருக்கின்றது. இந்த இமாலயா பிரகடனம் அல்லது இந்த நீங்கள் முன்னெடுத்திருக்கின்ற சிங்கள மக்கள் மத்தியில் பௌத்த மக்கள் பௌத்த பிக்குமார்கள் மத்தியில் இலங்கை முழுவதுமாக இதை பிரசாரப்படுத்தி இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கான இந்த முயற்சியின் உங்கள் இருவரை தவிர வேறு பங்காளர்கள் இருக்கின்றார்கள். யாரை பங்காளர்களாக இணைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள்? இந்த ஓவரால் ப்ரோசஸ் எவ்வாறு போக போகின்றது? நிச்சயமாக இந்த பௌத்த பிக்குமார்கள் மற்ற மத குருமார்களுடன் சேர்ந்து ஒரு அனைத்து மதம் சேர்ந்த ஒரு குழுவை உருவாக்கப் போகின்றார்கள். அந்த குழு சகல 25 மாவட்டங்களுக்கும் சென்று இந்த பிரகடனத்தை பற்றி அவர்களுக்கும் புரிந்துணர்வு செய்து அதன் மூலமாக அவருடன் கலந்துரையாடி இதில் வேண்டிய மாற்றங்களையும் இதனால் இந்த பிரச்சனைகளுக்கு ஆன தீர்வுகளை அவர்களுடன் கலந்துரையாடி கொண்டு வந்து அப்படியான ஒரு வழிமுறையை செய்வதற்காகத்தான் செய்கின்றோம். ஆகவே அந்த பௌத்த குருமார்கள் மட்டுமல்ல, மற்ற மதம் சார்ந்த குருமார்களும் சேர்ந்து தான் செய்ய போகின்றார்கள். அதுதான் யாழ்ப்பாணம் வரை சென்று நிலையாதீனத்தை சந்தித்தோம், யாழ்ப்பாண ஆயரை சந்தித்தோம், கார்டினலை சந்தித்தோம், சகல மத பீடங்களையும் சந்தித்தோம், முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படும் மத்திய குழுவை சந்தித்தோம். இவர்கள் எல்லோரும் கூறியது, நாங்கள் இதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம், நாங்களும் சேர்ந்து உங்களுடன் வேலை செய்கின்றோம். இது ஒரு முக்கியமான விடயம். அரசியல்வாதிகளை தவிர்த்து அவர்களுக்கு கூறிவிட்டு அவர்களை தவிர்த்து மக்களிடம் செல்வோம். நாங்கள் மிக குறுகிய நேரத்தில் இந்த நேர்காணலை நிறைவு செய்திருப்பதனால் அடுத்தடுத்த விடயங்களுக்கு செல்கின்றோம். நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள், எங்களுடைய நிகழ்ச்சியின் நோக்கமும் கூட மக்களால் மக்களுக்காக, மக்களை தெளிவுபடுத்துவதற்காக மாத்திரமே எல்லா விடயத்தையும் நாங்கள் உங்களோட இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததே அதுக்காகத்தான். நாங்கள் இந்த புலம்பெயர் அமைப்புகள் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். சில 1 மில்லியன் மக்கள் இருந்தாலும் கூட சில 1000 பேர் தான் அரசியல் இருக்கின்றார்கள். சில அமைப்புகள் தான் இயக்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. செயற்பாட்டு அரசியலில் இருப்பது மிகச் சொற்பமானவர்கள், ஏனைய சைலண்ட் மெஜாரிட்டி இருக்கின்றது. புலம்பெயர் அமைப்புகளே அல்லது அது தொடர்பான ஒரு பிரதிநிதித்துவத்தோடு வந்திருக்கின்றார், அவர்களுக்கான செய்தி என்னவாக இருக்கின்றது? அந்த மக்களுக்கான அந்த அமைப்புகளுக்கான செய்தி என்னவாக இருக்கின்றது? உலகத்தில் அவர்கள் செய்யும் வேலை திட்டங்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமான வேலை திட்டம் தான். அதை நான் விமர்சிக்கவும் விரும்பவில்லை. நான் சொன்னது போல் அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த பௌத்த உறுமார்களையும் மற்ற மத உறுமார்களையும் புலம்பெயர் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் நாடுகளுக்கு அழைத்து செல்ல போகின்றோம். அவர்களும் மற்ற அமைப்புகளும், இந்த நீங்கள் சைலண்ட் மெஜாரிட்டி என்று சொன்னீங்களே, அவர்களும் சேர்ந்து பேசி பார்க்கட்டும் இந்த பிரகடனத்தில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்று. அதில் ஒரு ஒப்பந்தம் வரும் என்றால், இதில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் செய்துதான் போச்சு. சுருக்கமான சில விஷயங்கள். இப்போது இந்த 13+ சமஸ்தி, 13- போலீஸ் அதிகாரம் இல்லாத தீர்வு, இவ்வாறான விஷயங்கள் பேசப்படுகின்றது. தீர்வு பற்றிய முயற்சியில் அரசியல் கட்சிகள் ஒரு புறமாக செயற்படுகின்றது, சிவில் அமைப்புகள் இவை செயற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு கதைக்குரியதாக ஞாபகம், ஒரு காடை வெட்டுவதாக இருந்தால் 4 புறமாக, நீங்கள் ஒரு புறத்தை தொட்டிருக்கின்றீர்களா? முதல் மரத்தை வெட்டி இருக்கின்றோம். பெரிய காடு, பலரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விடயம். அவரவருக்கான வேலை திட்டங்களை அவர்கள் செய்தார்கள் என்றால் சகலரும் சேர்ந்து வெட்டினால் மிக விரைவில் மத்தியத்துக்கு வந்து விடுவோம். அப்போது ஏனைய அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்ற பணிகளில் உங்களுடைய இந்த முயற்சி தடையாக இருக்காது? அதாவது நிச்சயமாக இருக்காது. அவர்களும் செய்யட்டும். ஏனென்றால் எல்லோருடைய நோக்கமும் தீர்வு வர வேண்டும் என்பதுதான்.
ஆகவே அதான் சொன்னேனே, அவர்கள் செய்யும் வேலை திட்டத்தை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. நிச்சயமாக அது ஆக்கப்பூர்வமான வேலை திட்டமாகத்தான் இருக்கும். இல்லாவிட்டால் யார் செய்ய போகிறார்கள்? ஆகவே அவர்களும் அந்த வேலை திட்டத்தை இதற்கு ஆதரவான ஒரு வேலை திட்டமாக மாற்றி, அல்லது ஆல்ரெடி அப்படித்தான் என்றால் அந்த காட்டை வெட்டுவதற்கு அவர்களும் உதவி செய்வார்கள். இலங்கையில் இருக்கின்ற மக்கள், அதுபோல சகோதர மொழி பேசுகின்றவர்களுக்கு ஊடகங்களில் நீங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். தமிழ் மொழி தமிழ் பேசுகின்ற மக்களுக்கான செய்தியாக அல்லது அமைப்புகளுக்கான செய்தியாக உலகத் தமிழர் பேரவையினுடைய பேச்சாளர் என்ற ரீதியில் குறிப்பிடப்படுகின்ற விரும்புகின்ற விடயம், நாங்கள் எல்லோரும் எமது நோக்கம் எங்களுக்கு வரும் சந்ததிக்கு ஒரு சமாதானமான நிரந்தர தீர்வு உள்ள ஒரு இலங்கையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்கும். ஆகவே அதன் அடிப்படையில் உங்கள் பொறுப்புகளை நீங்கள் சிந்தித்து இந்த வேலை திட்டத்தில் உங்கள் மதம் சார்ந்த அமைப்புகளுடன் சேர்ந்து இந்த வேலை திட்டத்தில் நீங்கள் எல்லோரும் பங்களிக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். இந்த இமாலயா பிரகடனம் அல்லது இந்த நீங்கள் முன்னெடுத்திருக்கின்ற இப்போது எடுத்திருக்கின்ற முயற்சியின் அடுத்து என்ன? வாட் நெக்ஸ்ட்? நான் கூறியது போல மற்ற மத குருமார்களை சேர்க்க வேண்டும், அதற்கான அமைப்புகளை அமைக்க வேண்டும், 25 மாவட்டங்களுக்கும் செல்ல வேண்டும், அதில் சகல மதங்களும் பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்க வேண்டும். இந்த பிரகடனத்தை அவர்களுக்கு நாங்கள் முன்வைக்க வேண்டும், அவருடைய கருத்தை வேண்ட வேண்டும். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்களும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெளிவுபடுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இணைத்திருந்தோம். குறிப்பாக ஒன்றும் செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது முயற்சி செய்வது மேல். அந்த முயற்சி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பக்கத்தில் செல்ல வேண்டும், வெற்றிகரமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் மக்கள் சேவை நிகழ்ச்சியின் துணைப்பொருளாகவும் இருப்பது தெளிவுபடுத்துவதனூடாக, விழிப்புணர்வு ஊட்டுவதனூடாக, சகலரை இணைத்துக் கொள்வதனூடாக, சகலருக்கும் தெரியப்படுத்துவதனூடாக வெற்றிகரமாக கொண்டு செல்லலாம். ஊர்கூடி தேரெழுப்போம் என்று குறிப்பிடுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேந்திரன், உலக தமிழர் பேரவையின் பேச்சாளர், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். உங்கள் எதிர்கால பயணத்தின் போதும் எங்களோடு சேர்ந்து இந்த விடயங்களை மக்களுக்கு கொண்டு செல்லலாம். நிச்சயமாக இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு மிக்க நன்றி. அவர் கூறியது போல ஊர்கூடி தேரெழுப்போம் என்றது ஒரு முக்கியமான கருத்து. எல்லோரும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பொறுப்புடன் இந்த வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். இந்த வாரம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.